அன்பானவர்களே, மிதுன ராசியில் பிறந்த என் சகோதர சகோதரிகள், நண்பர்களே, ஏதாவது ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க, மனப்பிரச்சனைகள் என்று தீரும், மனசுல இருக்கிற வலி என்னைக்கு தீரும் அப்படின்னு கேட்பாங்க. எல்லாரும் கேட்கறது அந்த ஒரு வார்த்தை தான். இந்த வலி எதனால ஆரம்பிக்குதுன்னா துரோகத்தில் ஆரம்பிக்கும் இல்லைங்களா? அதில் தானே ஆரம்பிக்கும். அது மாதிரி எதிர்பார்ப்பிலே ஆரம்பிக்கும். இந்த மிதுன ராசியை பொறுத்த வரையிலும் வாழ்க்கை முழுக்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க. இருக்கீங்களா? அது மாதிரி நான் சொல்றது புரியுதா? இந்த எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க சார். ஒரு ப்ரொமோஷன், ஒரு இடமாற்றம், நானும் இந்த பிசினஸ் ஆரம்பிக்கலான்ற விஷயம், பிசினஸ் டெவலப் பண்ணலான்னு வாய்ப்பு இல்லை. ஒரு எக்ஸாம் எழுதிக்கிட்டு எழுதிதான் எழுதிக்கிட்டு இருக்கேன், வாய்ப்பு இல்லை. சரி, என்னோட காதல் வாய்ப்பு இல்லை. நானும் தோத்துக்கிட்டே இருக்கேன் சார், எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன் சார். மாணவ செல்வங்களும் சொல்றாங்க, இளைஞர்களும் சொல்றாங்க, தொழிலதிபர்கள் சொல்றாங்க, பிசினஸ் மேக்னெட் எல்லாரும் சொல்றாங்க, அரசியல்வாதிகள் சொல்றாங்க, கலைத்துறையில் ஒருத்தர் சொல்றார். எனக்கு தெரிஞ்ச ஒரு நடிகர் எனக்கு எல்லா படத்துலையும் நான் கேட்கிறேன் சார், ட்ரெயின் நான் ஒரு நேரம் நல்லா வந்தேன், இப்போ என்னால் வர முடியல, இப்போ அதுக்கு நான் என்ன பண்றது? அப்போ என்ன சார் நினைக்கிறீங்கன்னா, எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார். இந்த எதிர்பார்ப்புங்கிறது ஏறத்தாழ மிதுனத்திற்கு சொந்தமாவே போயிட்டு சொந்தக்காரவங்க மாரி ஆயிட்டாங்க எதிர்பார்ப்பு. அப்ப இந்த எதிர்பார்ப்பு எப்ப பூர்த்தி ஆகும்? அந்த எதிர்பார்க்கும் போது ஏற்படக்கூடிய வலி இருக்கு தெரியுமா? யாருக்குமே வரக்கூடாதுன்னு நினைப்போம். அபிராமி பட்டர் ஒரு பாடல்ல போயிருப்பார். இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு, இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தன் போய் நின்றுடக்கூடாதுன்னு அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியில ஒரு பாட்டு பாடியிருப்பார். இன்னைக்கு மிதுன ராசிக்காரர்கள் எதிர்பார்த்து பல இழிவான இடத்துக்குள்ள நிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. ஒரு 10 படிச்சவங்க பக்கத்துல போய் நிக்கிறது எவ்வளவு நல்லா இருக்கும். அதே 10 பயங்கரமானவர்கள் பக்கத்துல போய் பதுங்கிக்கிட்டு நிக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு மிதுனத்தோடைய வலி பயந்து கொண்டிருக்கிறார்கள், எதிர்க்க முடியாமல் இருக்கிறார்கள், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. இந்த பெயின் எத்தனை பேர்ட்ட இருக்கு? ஆனா என்ன நினைக்கிறாங்க? எல்லாத்தையும் ஆட்சி பண்றதும் ஆட்டி விற்கிறதும் மிதுனம் அப்படின்னு கெட்ட பேரும் வருது. நம்ம தயவு செய்து அந்த பக்கமே போறல, நம்ம ஆட்டி வைக்கல. எப்பயாவது நம்ம மனசுல பட்டதை ஒண்ணு சொல்லுவோம், அது என்னைக்கும் அத்தி பூத்த மாதிரி நடக்கும். ஒன்னே ஒண்ணுதான். ஆனா மாசம் முழுக்க நாம தான் எதிரியா மற்றவங்களுக்கு எல்லாம் தெரியும். எல்லாத்துக்கும் இவர் தாங்க காரணம். எல்லாத்துக்கும் இந்த மிதுனத்துல பிறந்த இந்த அம்மா தான் காரணம். ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு போயிடுவாங்க. இந்த வழியெல்லாம் சுமந்து கொண்டிருக்கிற நமக்கு ஒரு வழி கிடைக்கணுமா வேணாமா? நம்ம எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையணுமா வேணாமா? இவ்வளவுதான் செய்தி. இந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி அடைவதற்கு எளிமையான வழியை நான் சொல்லித்தரேன். ரொம்ப எளிமையான வழி. எவ்ரி ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை, அந்த வெள்ளிக்கிழமைங்கிற ஒரு நாள் உங்க வாழ்க்கையில விருட்சத்தை ஏற்படுத்த போகிறது, சொர்க்கத்தை ஏற்படுத்த போகிறது, சொர்ணத்தை ஏற்படுத்த போகிறது. நீங்க வெள்ளிக்கிழமை 5 முக குத்து விளக்கு ஏத்தி வச்சு அபிராமி அந்தாதி படிங்க. மிதுன ராசிக்காரர்கள், முதல் செய்தி, அம்பாள் தன்னுடைய விழியால் உங்களுக்கு வழியை ஏற்படுத்துவாள். இது நம்பிக்கைக்குரிய விஷயம். நான் எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கிறேன். ஒருத்தர் பெரிய கடன்ல வந்தார் என்கிட்ட. அதாவது கடன் அடைப்பதற்கு வழியே இல்லைன்னு வந்தார். கடனுக்கு வந்துருச்சு சார், இதுக்கு பிறகு என்கிட்ட வாய்ப்பே இல்லை, எனக்கே நல்லா தெரியுது,
நான் ஜாதகம் பார்க்கறதுக்கே காசு கடன் வாங்கிட்டு தான் வந்து கொடுத்துருக்குறேன். உண்மை நடந்தது. இப்ப நம்ம ஆருடன் போய் பார்க்கிறோம் அவர் ஜாதகத்தை. இந்த கடனுக்கு இவ்வளவு தூரம் கையேந்த விடுறியம்மா, நீ தானே உன்னுடைய பக்தன் தானே பாடினா, இல்லாமை சொல்லி ஒரு வருடம் பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை பாடினான்ல. இப்ப இந்த பக்தன் வந்திருக்கிறானம்மா. அப்ப அம்பாளுடைய வாக்கு இவ்வளவு நாள் அந்த அம்பாளை இவர் நம்பல. பிசினஸ்ல இருந்தாரு, லாஸ். இவரு தன்னைய நம்பியே பிசினஸ் பண்ணாரு, கடவுளை நம்பல. மிதுன ராசிக்காரர்களே, எதிர்பார்க்கிற உங்க வாழ்க்கையில வெற்றி அடையணும்னா இறைவன் உங்க பக்கத்தில் இருக்கான்னு நீங்க நம்ப ஆரம்பிங்க. அபிராமி உங்க பக்கத்தில் இருக்கிறான் நம்புங்க. அந்த பராசக்தியுடைய கை விரல் உங்க மேல படுதுன்னு நம்புங்க. நீங்க உண்மையிலேயே சொல்றேன், யோகக்காரா ஆயிடுவீங்க. கண்டிப்பா யோகக்காரா வந்துடுவீங்க. அந்த கடன் சுமையை அவளால் தான் குறைக்க முடியும். அந்த அபிராமி அந்தாதி பாடலை படிக்க சொன்னோம். அது ஒரு தடவை நாங்க அவங்க இடத்துக்கே போய் அந்த பாட்டை பாடி அந்த வீட்டில் அந்த பூஜைகளை ஆரம்பிச்சு வச்சோம். நம்புங்க, இந்த கடன் எப்படி அடைஞ்சதுன்னா அதான் மிராக்கல். அதான் மிராக்கல். இவருடைய பிசினஸ், அந்த பிசினஸோடைய டாக்குமெண்ட், அந்த பொருட்கள், அந்த அவருடைய வேலைப்பாடு, ஒரு பிசினஸ் சொல்லக்கூடாது, அது அந்த விஷயங்களை இன்னொருத்தவங்க கேப்சர் பண்றாங்க. அவங்ககிட்ட அது இல்லை. இதை வச்சு நாங்க இந்த பிசினஸ் பண்ணலான் இருக்கோம், நாங்க உங்களோட கூட்டணி போடலான் இருக்கோம், பண்ணலாமான்னு வந்து கேட்கிறாங்க. அம்பாள் விடை கொடுக்கிறான். இது நடந்த உண்மை. கடன் வந்த முழுகிட்டு எல்லாமே இவங்ககிட்ட இந்த பொருள் இருக்கு. ஒரு சினி ஃபீல்டுன்னு வச்சுப்போம், உதாரணத்துக்கு தான் சொல்றேன். சினி ஃபீல்டு இவங்கள்ட்ட எல்லாம் இருக்கு. இவங்க நினைச்சாங்கன்னா எல்லாம் பண்ண முடியும். அந்த காலத்துல எல்லாம் பெரிய எல்லாரும் வந்து இவங்கள்ட்ட தான் படம் எடுத்தவங்க. இப்ப இன்னைக்கு வந்து அவுட். இப்ப என்ன பண்றாங்க, ஒருத்தன் வந்து கேட்கறான், உங்கள்கிட்ட தான் எல்லாம் இருக்கு, எனக்கு அதை வாடகைக்கு கொடுக்குறீங்களா, விற்கிறீங்களா, இல்ல உங்க பொருளை நீங்க வச்சீங்க அதுக்கு பணத்தை நான் கொடுக்குறேன், கூட்டணி போடுறான். அப்ப உடையாடுறாரு என்கிட்ட திருப்பி அந்த ஐயா, சாமி இப்போ ஒரு வழி கிடைக்குது, இந்த வழியை நான் என்ன செய்யன்னு கேட்டார். உடனே அக்செப்ட் பண்ணுங்க, இதுக்கு அம்பாள் கொடுக்குறா வழி அப்படின்னு. அதுல ஒருத்தவங்க சொன்னாங்களாம், இல்ல உங்களை அவங்க ஏமாத்துறாங்க. நான் சொன்னேன், யோ தலைக்கு மேல வெள்ளம் போயிட்டு போனா உசுறு, என்ன இதுக்கு பிறகு ஏமாத்தி என்ன பண்ண போறான்? கடவுள் தான் இந்த இடத்துல உன்ன வழி. நீ அம்பாளை பாடினியா? ஆமா. அந்தாதி பாடினமா? பாடு. அபிராமி இப்ப நீ வேண்டிக்கிட்டியா? வேண்டிக்கிட்டோம். அப்புறம் என்னப்பா கவலைப்படுற? இப்ப வந்து நிக்கிறது அபிராமி தான்ப்பா, அவதான்ப்பா வழி கொடுக்குறா அப்படின்னு சொல்லி அனுப்பினேன். நம்ப மாட்டீங்க, இன்னைக்கு அவருடைய கடன்ல பாதியை தாண்டிட்டார், முடிச்சிட்டார். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு கடன். ஏன்னா இப்ப அடுத்தடுத்து புக்கிங் எல்லாரும் வராங்க. இந்த இடம் தான், இந்த இடத்துல தான் அதை செய்யணும், இந்த இடத்துல தான் பண்ணணும், எல்லாரும் நம்ம நம்புறாங்க. ஒரு ராசியான ஆள் ஆயிட்டார். இப்போ கடனை கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டாரு, அதனாலதான் இன்னும் தவிக்கிறாரு. ஆனா அன்னைக்கு முடிஞ்சு போகுதுன்னு சொன்ன கதை, இந்த அபிராமி அங்க உள்ள வந்தா கதையே மாறினது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கிற அத்தனை எதிர்பார்ப்புகளும் அதை தீர்க்கக்கூடிய வழி அபிராமி. இது நான் நிதர்சனமா நடந்த உண்மைகளை பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்போ அப்போ உங்களுக்கு இருக்கிற இந்த பெயின், இந்த எதிர்பார்ப்புகள், அது நடக்கணுமா வேண்டாமா? நடக்கும். இந்த பதிவு கேட்கக்கூடிய என் பிள்ளைகளுக்கு என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அது நடப்பதற்கு நான் ரெண்டே வழி சொல்றேன். ஒண்ணு, அபிராமி அந்தாதி எவ்ரி ஃப்ரைடே உங்க வீட்டுல தீபம் ஏத்தி வச்சு பாராயணம் பண்ணி, அம்பாளுக்கு புஷ்பத்தால் அலங்காரம் பண்ணி, அவளுக்கு பாயச அன்னம் நிவேதியம் பண்ணி, சக்கரை பொங்கல், அகார வடிசல், இது மாதிரிலாம் நிவேதியம் பண்ணி அவளை ஆனந்தப்படுத்துங்க. அவள் தான் உங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய போறா. சுகமா வாழ போறீங்க. உங்களுக்கு வழி கிடைச்சிருச்சு, நம்புங்க. சும்மா இந்த சேனலை பார்த்துட்டு, இந்த வீடியோவை பார்த்துட்டு சே அப்படின்னு இப்படி ஓட விட்டுறாதீங்க. நான் பேசுறது வேணா சும்மா இருக்கட்டும்,
வந்திருக்கிற வாக்கு அபிராமியின் வாக்குன்னு நம்புங்க. கடனா இருக்கட்டும், கஷ்டமா இருக்கட்டும், தரித்திரியமா இருக்கட்டும், முடியலைங்க அப்படின்னு இருக்கட்டும், எல்லாத்துக்கும் முடிவு கொடுக்க போறா, எல்லாத்துக்கும் வழி கொடுக்க போறா பராசக்தி. இன்னும் ஒரு செய்தியை சொல்றேன். சுபிக்ஷமா இருக்க மஞ்சள் கலர், எல்லோ, நல்ல கவனிங்க, மஞ்சள் கலர், எல்லோ கலர், சந்தன கலர், பளிச்சுன்னு அதிகமா யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா வரக்கூடிய நேரத்துல நீங்க மஞ்சள் அதிகமா யூஸ் பண்ணுங்க. பெண்களா இருந்தா முகத்துல நிறைய மஞ்சள் பூசிக்கிங்க. ஆண்களா இருந்தா மஞ்சள் கலர்ல ஒரு கர்ச்சீஃபாவது வச்சுக்கிங்க. அவன் இதை சொல்லுவான் சார், இவன் அதை சொல்லுவா சார்லாம் நினைக்காதீங்க. தைரியமா மஞ்சளை யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி அவசியம் இந்த மிதுன ராசிக்காரர்கள் மஞ்சள் கிழங்குல ஒரு மாலை தொடுத்து அபிராமிக்கு சாத்துங்க. நிச்சயமா சொல்றேன், அந்த அம்பாள் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவா. மங்களகரமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. உங்களுடைய பெயின் ரிலீஃப் ஆக போகுது. உங்களுக்கு வழி கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. உங்களுடைய வழி எதிர்பார்ப்புகள் பூர்த்தியானால்தான் அது வழி. அப்ப எதிர்பார்ப்பு பூர்த்தியாக போகுது. இன்னொரு செய்தி தெரியுமா? நீங்க எதிர்பார்க்கிறது எல்லாமே பூர்த்தியாகிறது தான். ஆனா என்ன, உங்களை உதாசீனப்படுத்திடுறாங்க. அங்கதான் மைனஸ் ஆகுறீங்க. இனிமே நீங்க மைனஸ் ஆகக்கூடாது பிள்ளைகளா. இது உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கும். உங்களுடைய வில் பவரை விட்டுடாதீங்க, கௌரவத்தை விட்டுடாதீங்க. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். மிதுன ராசிக்காரர்களே, அபிராமி துணை செய்வாள், நல்லதே நடக்கும். நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நாங்களும், எங்களுக்கு நீங்களும் என்றும் துணையாக நிற்போம். ஒரே விஷயம், உங்களுடைய வளர்ச்சி எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆன்மீகம், ஜோதிடம் சம்பந்தப்பட்ட தகவல்களை நான் அவ்வப்பொழுது உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறேன். உங்களுக்காக இப்போ நாங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த ரெண்டோடைய லிங்கையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் தினசரி உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். உங்களுடைய லைஃபுக்கு என்ன தேவை, இன்றைக்கி நாளைக்கு அமாவாசையில் என்ன பண்ணணும், பிரதோஷம் என்ன பண்ணணும், உங்களுக்கு எப்படி நாளைய நாள் எப்படி கொண்டு போகணும், எந்த கோவிலுக்கு போனால் என்ன லாபம், நம்மளுடைய கடன் தீர என்ன செய்யணும், உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் நிறைய பதில்களை, எங்களுக்கு தெரிந்த பதில்களை உங்களுக்கு சொல்ல நாங்கள் காத்திருக்கிறோம். அதனால் இன்ஸ்டா பேஜ் நீங்கள் ப்ளஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நிழலாக இருப்போம். நிச்சயமாக நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள்.